வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்ய போகிறவர்களாகிய தன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டுமென்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கடந்த வகுப்பில் 6 முத்திரைகள் உடைக்கப்படுகிற ஆரம்பத்தை பார்த்தோம். 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் தேவனுடைய கரத்தில் ஒரு சிறிய புத்தகம் இருந்தது. அது உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்தது. அதை உடைக்கத்தக்கவர் யார் என்று தேவதூதன் கேட்டான். ஒருவரும் உடைப்பதற்கு பாத்திரமானா இல்லாதபடியால் அப்போஸ்தலனாகிய யோவான் மிகவும் அழுதார் என்று அந்த அதிகாரம் ஆரம்பமாகிறது. அப்பொழுது அந்த தேவதூதன் சொன்னான், தாவீதின் வேரும் யூதா கோத்திரத்து சிங்கமானவர் அந்த புத்தகத்தில் உள்ள 7 முத்திரைகளை உடைப்பதற்கு வல்லமை அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வந்து ஒவ்வொரு முத்திரையாக உடைத்தார். முதல் முத்திரை உடைக்கும் போது வெள்ளை குதிரை ஒன்று புறப்பட்டது. வேதத்தில் 3 இடங்களிலே வெள்ளை குதிரையை பற்றி விசேஷமாக வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாம் பார்க்கலாம். இப்பொழுது சுவிசேஷம் என்கிற வெள்ளை குதிரை போய்கொண்டிருக்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏந்தின சுவிசேஷர்கள் ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயிப்பவர்களாகவும் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். கிருபையின் காலம் முடிகிற வரையிலும் இந்த வெள்ளை குதிரையாகிய சுவிசேஷம், சமாதானத்தின் செய்தியாகிய சுவிசேஷம், ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய சுவிசேஷம் போய்கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வருகையோடு இந்த சுவிசேஷம் நின்று போகும். அதற்கு பிறகு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சுவிசேஷர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவார்கள். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று இயேசு மத்தேயு 24:14 சொன்னார். அந்த முடிவு என்று சொல்லப்படுவது கிருபையின் காலத்தின் முடிவு. உலகத்தின் முடிவை பற்றி ஆண்டவர் சொல்லவில்லை. அந்த முடிவு சுவிசேஷ ஊழியத்தினுடைய முடிவு. கிறிஸ்துவுடைய வருகை இறந்த உடனே அந்தி கிறிஸ்து தந்திரமாக மாய்மாலமாக சமாதானம் சமாதானம் என்று சொல்லி வெள்ளை குதிரையில் அவன் ஏறி வருவான். நயவஞ்சகமாக ஜனங்களை ஏமாற்றும்படி உலகம் முழுவதையும் ஒரு ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் சமாதானத்தை உலகத்தில் நிலவி விடலாம் என்று அவன் வெள்ளை குதிரையிலே வருவான். அவனுக்கும் பரிசுத்தத்துக்கும் தூய்மைக்கும் வெண்மைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் வெள்ளை அடிக்கப்பட்ட ஒரு கல்லறை போல அவன் புறப்பட்டு வருவான். அவன் பேசுகிற சூதான பேச்சை, நயவஞ்சமான பேச்சை ஜனங்கள் அப்படியே நம்பி விடுவார். ஹிட்லரும் கூட அப்படித்தான் சொன்னான். இந்த போர் நடப்பதே சமாதானத்தை கொண்டு வருவதற்காகத்தான்.
அப்படி சொல்லி 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 ஏகப்பட்ட ரத்தம் சிந்தினான். ஆகவே அந்தி கிறிஸ்து வெள்ளை குதிரையில் வருவார், உலகத்தை ஆட்சி செய்வார். பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களும் மீட்கப்பட்ட பின்பு தன்னுடைய ஜனங்களோடு அவர் வெள்ளை குதிரையில் பரலோகத்தில் பெரிய பவனியாக ஆண்டவருடைய தலைமையில் எல்லா பரிசுத்தவான்களும் வெள்ளை குதிரையில் அவருக்கு பின்தொடர்ந்து வருவார்கள். இதை வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். அப்போது அதை குறித்து இன்னும் அநேக விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் புறப்படுகிற குதிரை அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி ஆரம்பமாகிறது. அதில் வருகிறவன் அந்தி கிறிஸ்து. அதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த குதிரை சிகப்பு குதிரை, இரத்தம் சிந்துதலை குறிக்கிறது. 3வது குதிரை கருப்பு குதிரை, அது மரணத்துக்கு அடையாளம். 4வது குதிரை மங்கின நிறமுடைய குதிரை. அதை நான் ஆரம்பித்தேன், என்றாலும் நேரம் போதுமான அளவு இல்லை. ஆனால் வேதத்தின்படி பார்த்தால் இயேசு சொல்லுகிற கிறிஸ்துவுடைய வருகையை அவர் அருமையாய் சொல்லும்போது இரகசிய வருகையை சொல்லுகிறார். திருடன் வருகிற விதமாய் யாருக்கும் தெரியாதபடி அவர் வருகிற வருகை. மின்னல் வருகிறது போல, கிழக்கிலிருந்து மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல அவருடைய வருகை இருக்கும். பரிசுத்தாவியானவர் சபையை மறுரூபமாக்கி மணவாளனாய் இயேசுவுக்கு அழைத்து கொண்டு போவார். முழுக்க முழுக்க வேதத்தில் அதற்கு ஆதாரம் உண்டு. சாதாரணமாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அந்த உலகம் பற்றி எரியும். 3ல் ஒரு பகுதி மக்கள் சாவார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியினுடைய மகா பயங்கரமான கொடூரம் இருக்கும். அவனுடைய நாமமாகிய 666 நெற்றியில் தரிக்கலைன்னா வாங்கவும் கொள்ளவும் கூட முடியாது. உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு இதுவரை இல்லாத மகா பயங்கரம் உண்டாகும். மகா கொடுமையான சர்வாதிகாரியாய் அவன் ஆளுவான். உபத்திரவத்திலும் மகாபத்திரத்திலும் உலகம் கடந்து போகும். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களெல்லாம் சித்திரவதை பண்ணப்படுவார்கள் என்பதை வேதத்தில் நான் வாசிக்கிறேன். யோசித்து பாருங்கள், ஒரு வீடு தீப்பற்றி எரிய போகிறது என்று ஒரு அன்புள்ள தகப்பனுக்கு தெரிந்தால் அவன் என்ன செய்வான்? சரி, என் பிள்ளைகள் அந்த தீ வழியாக கடந்து வரட்டும், ஒரு நாளும் விடவே மாட்டான். அந்த தீப்பற்றி எரிகிறதற்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பான இடத்துக்குள்ளே அவன் கொண்டு போவான். அதுபோலத்தான் ஆண்டவர் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் ஒரு பக்கம் மிருகத்தனமான அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி, மறுபக்கம் தேவனுடைய கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளை அவர் தனியாக எடுத்து மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு போகிறார். அவர் ஒருபோதும் தன்னுடைய மணவாட்டியை அந்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த மாட்டார். அப்படி கீழ்ப்படுத்துவார் என்றால் அவர் அன்புள்ள மணவாளன் அல்ல. மங்கின குதிரை புறப்படுகிற காலம் நம்முடைய காலம் அல்ல. சபை காலம் முடிந்த பிறகு, வெள்ளை குதிரை வந்த பிறகு, சிவப்பு குதிரை வந்த பிறகு, கருப்பு குதிரை வந்த பிறகுதான் அது நடைபெறும். அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறேன், நீங்கள் கவனித்து கேளுங்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் 7 பண்டிகைகளை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினது முதல் கானானை சுதந்தரிக்கிற வரையிலும் 7 பண்டிகைகளை கொடுத்தார். அதில் முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகையின் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தால் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். அதனால்தான் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் புறப்படுவதற்கு முன்பாக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிபட்டது. அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசின போது
விடுதலை கிடைத்தது. அது கல்வாரி சிலுவை அடையாளம். ஒரு பாவமுள்ள மனுஷனுக்கு விடுதலை. எகிப்திலிருந்து எப்படி விடுதலை கிடைத்ததோ, பார்வோனிலிருந்து விடுதலை கிடைத்ததோ, பிசாசிலிருந்து விடுதலை கிடைக்க சிலுவை அண்டை வந்து நின்றுதான் ஆக வேண்டும். இயேசுவின் இரத்தம் சிந்தித்தான் ஆக வேண்டும். இயேசு நமக்கு பஸ்காவாக இருக்கிறார். ஆகவே பஸ்கா பண்டிகை சிலுவையில் நாம் பெறுகிற பாவ மன்னிப்புக்கும் ரட்சிப்புக்கும் அடையாளமாக இருக்கிறது. இந்த 7 பண்டிகையில் அடுத்த முக்கியமான பண்டிகை, 7 பண்டிகைன்னு சொன்னால் அது கிளாஸ் ரொம்ப நீளமாக போயிடும். அடுத்தது பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை எதற்கு அடையாளம்? அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட 50வது நாள் சீனாய் மலையிலே அடிவாரத்தில் வந்தபோது ஆண்டவர் மோசேயை அழைத்து இந்த சீனாய் மலையை அக்கினியாய் பற்றி எரிந்தது. அக்கினி பிரமாணத்தை மோசேயுடைய கையில் கொடுத்தார். இது பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்கு அது அடையாளம். சிலுவைக்கு பிறகு சரியாய் 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே நாள் வருகிறது. அந்த 50வது நாள் தான் பரிசுத்த ஆவி பூமியில, அக்கினி பூமியில ஊற்றப்பட்டது. ஆகவே பெந்தைக்கோஸ்தே பண்டிகை மிக மிக முக்கியமானது. சரி, ஆனால் 3வது ஒரு பண்டிகை, 7 பண்டிகையிலும் கடைசி பண்டிகை, அந்த பண்டிகை கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை ரகசிய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேலர் ஏன் கூடார பண்டிகையை ஆசரித்தார்கள் என்றால், அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் பரதேசிகளைப் போல சஞ்சரித்து கர்த்தர் வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். நாமும் அந்நேரும் பரதேசியுமாய் இந்த உலகத்தில் கடந்து சென்று நமக்கு வாக்கு பண்ணின பரலோகத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கு கூடாரத்தில் குடியிருந்தது போல இந்த கூடார பண்டிகையின் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போய் ஊருக்கு வெளியில் தனிமையான இடத்துல குடும்பமாய் சேர்ந்து பல புத்தலான சாக்கள், கூடாரங்கள் போட்டு அதற்குள்ளே இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தேவன் வழி நடத்தினதை நினைவு கூறுவார்கள். இரவு நேரத்தில் அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ஆபிரகாம் அந்த நட்சத்திரத்தை பார்த்தது போல இந்த வீட்டின் தலைவன் அந்த நட்சத்திரங்களெல்லாம் காண்பிப்பான். நமக்கு விண்ணுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, உலகத்தோடு முடிந்து போகிறவர் அல்ல. ஆகவே அந்த 7 நாட்களும் நல்லா கூட்டாஞ்சாறு மாதிரி பொங்கி குடும்பமாக ராத்திரி பாலா நல்லா பாடி ஆண்டவரை ஆராதித்து ஒரு எக்ஸ்கர்ஷன் போனது போல முற்பிதாக்களை நினைவு கூறுவார்கள். அந்த 7 நாட்கள் முடிந்ததும் பிறகு எல்லாரும் தங்களுடைய கூடாரத்துக்கு வருவார்கள். அந்த 7 நாட்களும் 7 வருஷத்துக்கு அடையாளம். நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது 7 வருஷங்கள் மத்திய ஆகாயத்தில் எப்படி அவள் சொந்த வீட்டை விட்டு வெளியில் போய் 7 நாள் இருப்பாங்களோ அதே போல் நம்ம இந்த பூமியை விட்டு மறுரூபமாகி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட 7 வருஷம் இருப்போம். அதை இயேசு சொல்லும்போது அந்த நாட்களில் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து திரளான ஜனங்கள் அங்கே வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பந்தி இருப்பார்கள். ஆகவே கூடார பண்டிகைக்கு அடையாளம் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பகிரங்கமான வருஷையில் வருமட்டும் நாம் மத்திய ஆகாயத்தில் தங்கியிருப்போம். அந்த 7 வருஷம்தான் பூமியில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடைபெறும். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் நம்ம சிக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, பாடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த 7 வருஷமும் கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு
வெளியே கொண்டு போய் விடுகிறார். ஆனால் ஏஞ்சல் டிவி இல்லை இல்லை, எல்லாம் உலகத்துக்குள்ளே தான் இருப்போம் அப்படின்னா, அந்த கூடார பண்டிகை எதற்காக ஆண்டவர் நியமித்தாரோ அதனுடைய நோக்கமே அடிபட்டு போகிறது. இதுவரையிலும் நம்முடைய பரிசுத்தவான்கள் ரகசிய வருகை உண்டு, பகிரங்கமான வருகை உண்டு. அந்த 7 வருஷம் முடிந்ததும் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது இந்த உலகம் முழுவதும் நம்முடைய ஆண்டவருக்கு சொந்தமாகும், அவருடைய பரிசுத்தவான்களுக்கு சொந்தமாகும். ஆண்டவர் 7 வருடம் முடிந்து எல்லா பரிசுத்தவான்களோடு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு பூமியை ஆளுவதற்கு வருவார். ஆகவேதான் அந்த வெளியரங்கமான வருகை குறித்து சகரியா 14:4 சொல்லும்போது, அந்த நாட்களில் ஆண்டவர் இறங்கி வரும்போது அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு கிழக்கே உள்ள ஒலிவ மலையின் மேல் நிற்கும். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், அவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார். கர்த்தருடைய வருகையில் காணப்படுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த கிருபையின் காலத்தில் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுப்பது நம் ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை. இது கிருபை நாட்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டிய ஒரு காலம். நீ ஆயத்தப்படு. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னோடு கூடி உள்ள எல்லாரும் நீ ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. ஏராளம் சொல்லப்பட்டது. இப்போ ஆண்டவர் ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆயத்தமாகவே இரு. எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது. எப்பவும் காலையிலோ மாலையிலோ சேவல் கூவுகிற நேரத்திலோ எதிர்பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் வருவார். ஆகவே ஆயத்தப்படுங்கிறெல்லாம் போச்சு, ஆயத்தப்படுத்துங்கிறெல்லாம் போச்சு. எப்போனாலும் வருவார். ஆயத்தமாகவே இரு. நான் என் மனைவிட்ட சொல்கிறேன், இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஆயத்தப்படு. அவர் ரெடியாக இருக்கணும், பிள்ளைகளை ரெடிப்படுத்தும். 5:30 மணிக்கு நான் வருவேன், வந்த உடனே வாசலில் நிற்பேன். அது நீ கீழே இறங்கி வந்துரு, பிள்ளைகள்லாம் கூட்டு வந்துரு. வந்த உடனே காரில் ஏறி போகணும், இல்லைன்னா லேட் ஆயிரும். அதுக்கு பிறகுதான் நான் இன்னும் குளிக்கலை, இன்னும் நான் துணி மாற்றலை. 5 மணி 5:30 ஆயிட்டா கீழே கார் வந்துக்குதா, டான் இறங்கி ஏறணும். இல்லைன்னா நான் போயிடுவேன், இல்லைன்னா போயிடுவேன். அதுபோல் காலையில் ஆண்டவர் சொன்னார், ஆயத்தப்படு. பிள்ளைகள்லாம் ஆயத்தப்படுத்தி ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு கால் சட்டை கழிச்சு புது சட்டை எடுத்து போட்டு ரெடியாக வை. 5:30 மணிக்கு சொல்லவும் வரப்போகிறேன், ஆயத்தமாகவே. அதுபோல தான் இந்த காலங்கள் ஆயத்தமாகவே இருக்க வேண்டிய காலங்கள், ஆயத்தமாகவே இருக்க வேண்டிய காலங்கள். ஒவ்வொரு குதிரையாய் கடந்து சென்றது. 4வது வரை நாம் வாசித்தோம். 5வது ஆண்டவர் பூமிக்குரிய காட்சியை விட்டுவிட்டு 5வது முத்திரை உடைக்கும் போது கொஞ்சம் பரலோக காட்சியை காண்பிக்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது வேத வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் மேல் கீழே கண்டேன். இவர்கள் எந்த ஆத்துமாக்கள்? பழைய ஏற்பாட்டில் இரத்த சாட்சியாய் மரித்த ஆத்துமாக்கள் அல்ல, புதிய ஏற்பாட்டில் மரித்த இரத்த சாட்சிகளும் அல்ல. அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியிலே கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள். இவர்கள் ஏன் கைவிடப்பட்டார்கள்? சத்தியத்தை அறிந்திருந்தார்கள், ஆண்டவருடைய அன்பை அறிந்திருந்தார்கள். ஆனால் பூரணப்படாதனால,
அவருடைய மாம்சீகத்தில் பல குறைபாடுகள் இருந்ததுனால, சரியாய் ஆயத்தம் இல்லாதனால கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டு விட்டார்கள். மற்றவங்க எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க, மகிமை மேல் மகிமை அடைந்து. இப்போ கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இவர்கள் புறஜாதிகள் அல்ல, கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர், கர்த்தருடைய பரிசுத்தத்தின் அளவு வராதவர். அவர்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்கிறது. கடைசி நேரத்தில் சாத்தான் கொண்டு வருகிற 666 முத்திரையை தரிக்காம அவன் என்ன சித்திரவதைப்படுத்தினாலும் அந்த உபத்திரவத்தெல்லாம் தாங்கி கடைசியில் இரத்த சாட்சியாய் மறிக்க ஒப்பு கொடுத்தவர்கள். ஆனால் உபத்திரவ காலத்தில் ஒரு மனிதன் சாதாரணமாய் இரத்த சாட்சியாக மறிக்கவே முடியாது. ஏன்னா அந்தி கிறிஸ்து டக்குன்னு கழுத்தை வெட்ட மாட்டான், டக்குன்னு ஆளை கொல்ல மாட்டான். அவனுக்கு பரலோகத்துக்கு ஆளை அனுப்புறதுக்கு அவனுக்கு பிரியம் இருக்காது. கொடுமையான சித்திரவதை, சாவை தேடியும் காணாதிருக்கிற ஒரு பயங்கரமான உபத்திரம். இந்த காலத்தில் இரத்த சாட்சியை மறிப்பது எளிது. காரணம், ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு இருக்கிறது, ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை மூடிக்கொள்கிறனால சாதாரணமான காலத்தில் பரிசுத்தாவியானவர் துணையும் தேவ பிள்ளைகளுடைய ஜெபமும் இருக்கிறனால மறிப்பது அவ்வளவு கஷ்டமல்ல, அது ஒரு எளிதான காரியம்தான். ஆனால் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இருக்காது, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவார். பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசை இருக்காது, எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவார். இயேசு அந்த சிலுவை எப்படி சகித்தார்? நித்திய ஆவியினாலே தன்னைத்தானே பழுதற்ற பலியாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்பதை எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவருடைய துணை கொண்டுதான் இயேசுவால் அந்த சிலுவையை சகிக்க முடிந்தது. ஆவியானவர் அவருக்கு துணை நின்று கொண்டே இருந்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது ஆவியானவர் தான் அவரை உயிரோடு எழுப்பினாரே தவிர அவராய் எழுந்து விடவில்லை, தேவதூதர்கள் எழுப்பவில்லை. ரோமர் 8:11 சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. ஆனால் அந்த உபத்திரவ காலங்கள் மகா பயங்கரமாயிருக்கும். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் நெஞ்சிலும் வாயிலும் வயிற்றிலும், ஐயோ எவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், எவ்வளோ வருகையை பற்றி பேசினாங்க, எவ்வளோ எச்சரித்தாங்க, ஆண்டவர் எவ்வளோ கிருபை தந்தார். 1/2 மணி நேரம் சிலுவாண்ட முன்னால் நின்றிருந்தா இந்த மாதிரி கைவிடப்பட்டிருக்க வேண்டியதில்லையே. ஐயோ பரிசுத்தத்துக்காக கூட கொஞ்சம் நேரம் செலவழிச்சிருக்கலாமே, சபை கூடுதலுக்கு நம்ம போயிருந்திருக்கலாமே, இவ்வளோ பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ளே சிக்கி கொண்டோமே என்று வயிற்றிலும் வாயிலும் அடித்து அழுவார்கள். சரி, அந்த கிறிஸ்து இந்த பூமியில் ஆளுகிற முதல் 3.5 வருஷங்களுக்குள்ளாக 1/3 பகுதி மக்கள் பலவித வாதைகளினால் கொல்லப்பட்டு போவார்கள். 1/3 பகுதி இந்த பூமியில் மரித்து போகும். இந்த 1/3 பகுதியிலும் சாதாரணமாக மரிச்ச எல்லாரையும் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதில்லை. அந்த பிசாசின் முத்திரையை தரிக்காமல், 666 மிருகத்தின் முத்திரையை தரிக்காமல், ஆண்டவருக்காக இனிமே நான் நிற்பேன், வேத வசனங்களை நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். இந்த 3 வருஷம் முடிந்தவுடனே அவர்கள் உயிர் தெழுந்து பரலோகத்தில் ஒரு பகுதியில் வந்து நிற்பார்கள். அந்த பகுதி பலிபீடம் என்கிற ஒரு பகுதி. அவர்கள் சியோன் பர்வதத்திற்கு வருவதில்லை, அவர்கள் புதிய எருசலேமுக்கு வருவதில்லை. இரத்த சாட்சிகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம், பரலோகத்தில் பலிபீடம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். பலிபீடம் என்றால் அது தேவனுடைய பீடம் என்ற அர்த்தம். புல்பிட்ட நீங்கள் வெளிநாட்டிலெல்லாம் போனால் பலிபீடத்தில் மேலே நின்று ஊழியம் செய்கிற தேவதாசன் என்று சொல்லுவார்கள்.
பரலோகத்தில் பலி செலுத்துவதில்லை, பரலோகத்தில் ரத்தம் சிந்துவதில்லை, ஆடு மாடுகள் அடிக்கப்படுவதில்லை. ஆனால் பூமியிலே சிலுவை ஒரு பலிபீடமாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தில் வெளி பிரகாரத்தில் ஒரு பலிபீடம் இருந்தது. அதை நினைவு கூறும்படி பலியான பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சியாய் மரித்த பரிசுத்தவான்கள் அந்த பலிபீட தண்டை வந்து நிற்பார்கள். பலிபீட தண்டை வந்து நிற்பார்கள். இவர்கள் பூரணமாக்கப்பட்ட இரத்த சாட்சி அல்ல. ஏன் அவர்கள் பூரணமாக்கப்பட்ட இரத்த சாட்சி அல்ல என்று சொல்கிறேன் என்றால், அதை கீழே வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்தின் கீழே 10ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார்கள், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார். உங்களுடைய மென்டாலிட்டி என்ன? உங்களுடைய மென்டாலிட்டி தங்களை கொலை செய்தவங்களை மன்னிக்கணுங்கிறது அல்ல. இவங்களுடைய கூக்குரல்ல பழி வாங்கணும், அவங்களுக்குள்ள பழி வாங்கணும், அந்த கிறிஸ்துவ பழி வாங்கணும், அவனுடைய ஆஃபீஸர்ஸை பழி வாங்கணும், எங்கள் இரத்தத்தை குறித்து பழி வாங்கணும். இது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. இயேசு சிலுவையில் அறையும் போது, பிதாவே எதுவரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீங்கன்னு அவர் கூப்பிடல. இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். ஒரு பூரணமாக்கப்பட்ட இரத்த சாட்சி அத்தனை வேதனைகளின் மத்தியிலும் ஆண்டவரே மன்னியும் என்று தான் கூப்பிடுவார். பழிவாங்கும் என்று கூப்பிட்டால் அவனுக்குள்ளே கிறிஸ்துவின் சுபாவம் இல்லை, குணாதிசயம் இல்லை என்ற அர்த்தம். ஸ்தேவான் மரிக்கும் போது, அவன் எல்லாரும் கல்லறியும் போது அவன் சத்தமிட்டு சொன்னது என்ன? இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, அதுதான் கிறிஸ்துவின் பூரணம். இரத்த சாட்சிகளை, பூரணப்பட்ட இரத்த சாட்சிகள், ஆனால் பூரணப்படல, ஒரு வைராக்கியத்தில் உயிரை கொடுத்த இரத்த சாட்சிகள். கிறிஸ்துவின் சுவாபம் அல்ல, ஒரு வைராக்கியம், ஒரு வைராக்கியம், ஒரு முரட்டு வைராக்கியம். ஆபேல் ரத்தம் சிந்தும் போது அவன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரமாணமே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். இது புதிய ஏற்பாட்டில் அந்த பிரமாணம் இல்லை. கண்ணுக்கு கண் அல்ல, செவிட்டில் கன்னத்தில் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு. இதுதான் புதிய ஏற்பாட்டின் அன்பின் பிரமாணம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆபேல் மரித்த போது அவனுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதாம். எபிரேயர் 12:24 சொல்லுகிறது, ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற. அப்படியானால் ஆபேலின் இரத்தம் நன்மையானவைகளை பேசல. ஆபேலின் இரத்தம் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை தான் பேசிச்சு. என் பிரதரை சும்மா விடக்கூடாது, படிக்கு படி வாங்கணும் ஆண்டவரே, நீதி உள்ள தேவனை நியாய தீர்ப்பு செய்யணும். பூரணமாகாத இரத்த சாட்சி. பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம் காலமானாலும் சரி, அந்தி கிறிஸ்துடைய காலத்தில் ஆனாலும் சரி, இந்த இரத்த சாட்சிகள் பூரணப்பட்டவர்கள் அல்ல. கண்ணாடி கடல் என்ற ஒரு பகுதி உண்டு, அதிலும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் என்று நம்ம பின்பாக தியானிப்போம். மகாபத்திரமும் வந்தவங்கெல்லாம் அந்த அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அண்டை வருவாங்களா. இப்போ இந்த பலிபீடத்தின் கீழே நிற்கிற ஆத்துமாக்கள் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் அவனால் கொலை செய்யப்பட்டவர்கள். அவள் கதறும்போது என்ன கேட்குறாங்க? எதுவரைக்கும், எதுவரைக்கும், எதுவரைக்கும். ஆண்டவர் எதுவரைக்குங்கிறத சொல்லலை. ரொம்ப கத்திட்டு இருந்ததுனால அவங்கள சமாதானப்படுத்தும்படி அவருக்கு வெண் வஸ்திரம், வெள்ளையான ஒரு அங்கி கொடுத்து
இன்னும் இரத்த சாட்சிகளாக மறிக்கிற அந்த தொகை பூரணமாகும்படி கொஞ்சம் அமைதியாக இருங்க, இளைப்பாருங்க என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எதுவரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீங்கன்னு கேட்டவங்களுக்கு, ஒரு தாய் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிறா, மகன் சொல்கிறான், அம்மா பசிக்கு பசிக்கு பசிக்கு, சோறு போடுறியா இல்லையா, பானையை உடைப்பேன் சட்டையை ஒடிப்பேன். மகன் சொல்கிறான், இப்போ தான் அரிசி போட்டிருக்கேன், இன்னும் 1/2 மணி நேரம். தாய் சொல்லுவா, மகனே கவலைப்படாத, இந்த 2 அப்பளம் இருக்குது சாப்பிடு, அதுக்குள்ளே சமையல் முடிச்சிடுறேன். இந்த அப்பளத்தை கொடுத்த உடனே அவன் அப்பளத்தை கடிச்சிட்டு வெளியே விளையாட ஓடி போயிடுவான். தாயை தொந்தரவு பண்ண மாட்டான். அதுபோல தான் அந்த இரத்த சாட்சிகளெல்லாம் நின்று, எது வரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர், இந்த அப்பளம் சாப்பிடு. வெள்ளை அங்கியை கொடுத்து வாசிக்கிறேன். 10ஆம் வசனம், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டாங்க. பழி வாங்கணும், பழி வாங்கணும். 11ஆம் வசனம், அப்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்றும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இன்னும் கொஞ்சம் அமைதியாக நீ இரு. பரலோகத்தில் ஒவ்வொன்றும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. குறிப்பிட்ட அளவு சீயோன் பர்வதத்தில் வரணுமா, 1,44,000 பேர் வரணும். இரத்த சாட்சிகளில் இவ்வளோ பேர் பூரண வந்து சேரணும். ஆண்டவர் அதற்கு ஒரு கணக்கு வைத்திருக்கிறார், ஒரு தொகையை வைத்திருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். அந்த தொகை முடிகிற வரையிலும் ஆண்டவர் காத்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல், கொஞ்சம் தேறுதல். இந்த வெண் வஸ்திரத்தை போட்டு பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நியாயமாக அந்த வெண் வஸ்திரம் கிடச்சிருக்கக்கூடாது. ஆனால் அது தேவனுடைய நீதி, இயேசுனுடைய நீதி தான் இந்த வெண் வஸ்திரம். இவங்களுடைய நீதி எடுபடலை. ஏன்னா பழி வாங்கக்கூடிய எண்ணமுடையவர்களாய் அவர் மரித்தனால. உங்களுடைய நீதி அல்லப்பா, இது வெண் வஸ்திரம், கிறிஸ்து தருகிற வெண் வஸ்திரம். சர்தை சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். வெளிப்படுத்தல் 3:16, நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள் என்று ஆண்டவர் சொன்னார். சரி, ஆண்டவர் எவ்வளவு பேர் இன்னும் இரத்த சாட்சியாக மறிக்கணும்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு வெண் வஸ்திரம் கொடுத்தா உங்கள் வாயை கொஞ்ச நேரம் அமைதியாக ரொம்ப ஓவராக கத்தாத, மிகுந்த சத்தமிட்டு கத்தாதன்னு அவனை அடக்கி வைத்தார். அடுத்தது, அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டு. இந்த 5ஆம் முத்திரை பரலோகத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அந்த காட்சியை முடித்துட்டு 6ஆம் முத்திரையை உடைக்கும் போது பூமியில் நடக்கிற சம்பவம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 6 முத்திரைகளை உடைக்கிறதை பற்றி சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 6 முத்திரைகள். 6ஆம் அதிகாரம் 6 முத்திரைகள். ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போதும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியினுடைய கொடூரம் பெருகி கொண்டே இருக்கும். 6 முத்திரையை தான் இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் 7 என்கிற பூரணத்துக்குள்ளே ஒவ்வொன்றையும் கொண்டு வருகிறார். 6 என்பது பூரணமாகாத ஒரு எண், ஆனால் 7 என்பது பூரணமான எண். 6 என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எண். அவன் 6ஆம் நாளில் உருவாக்கப்பட்டவன். ஆனால் அந்த 6ங்கிற எண்ணை சாத்தான் பிடுங்கி தன்னுடைய எண்ணாய் மாற்றிக்கொண்டு, வலு சர்ப்பத்துக்கு ஒரு 6, மிருகத்துக்கு ஒரு 6, கள்ளத்தீர்க்க தரிசிக்கு ஒரு 6, 666 அவன் எண்ணாக கொண்டு வந்தான். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் 7 என்பது பூரணம். 7 சபைகளை பற்றி சொன்னார்.
இங்கே 7 முத்திரை, இதற்கு பிறகு 7 தேவதூதருடைய எக்காலம், அதுக்கு பிறகு 7 கோபாக்கினை கலசம். இந்த 3 அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் நடக்க போகிற சம்பவம். மொத்தம் 22 அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் அவனை பற்றி, அவனுடைய கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி, அவனுடைய கொடூரத்தை பற்றி, அவன் எப்படி வருவான், வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் அந்திகிறிஸ்துவுடைய வருகை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். 13 அதிகாரங்கள் அந்திகிறிஸ்துவை பற்றியே வேதத்தில் இருக்கிறது. 13 அதிகாரங்கள் முக்கியமானது. இந்த 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆனால் 7ஆம் முத்திரை 7ஆம் அதிகாரத்தில் இல்லை, 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தால் 7ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் முதல் 4 முத்திரையும் 4 குதிரைகளை பற்றி சொன்னது. 5வது முத்திரை பரலோகத்தில் பலிபீடத்தின் கீழே நிற்கிற இரத்த சாட்சிகளை பற்றி சொன்னது. 6ஆம் முத்திரை வரும்போது வாசிக்கிறேன். அவர் 6ஆம் முத்திரை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிரத்தக்கதாக சூரியன் கருப்பு கம்பளம் போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. எந்த சூரியன் மனுஷனுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ அந்த சூரியனை ஆண்டவர் இருளடைய செய்தார். நீதியின் சூரியனை ஜனங்கள் தள்ளிவிட்டபடியா. மல்கியா 4:2 அவர் நீதியின் சூரியன், அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் சூரியனும் நமக்கு கேடகமுமானது. இப்பொழுது சூரியன் ஒளி கூடாமல் போனது, சந்திரன் இரத்தம் போல ஆயிட்டான். சந்திரன் ஒளி கொடுக்கிறது, ஆனால் ஒரு பயங்கரமான இரத்தம் போன்ற ஒரு நிலைமை. சூரியன் கருப்பானா சந்திரனும் கருப்பாக இருக்கணும். இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை பெற்று தான் இந்த சந்திரன் பிரகாசிக்குது. ஆனால் இங்கே சந்திரன் கருப்பாகலை, இருளாகலை, அமாவாசை ஆகலை. ஜனங்கள் மத்தியில் ரத்தம் இன்னும் சிந்த போகிறது. பூமியில் இன்னும் ரத்தம் சிந்த போகிறது. கொடூரமான நாட்கள் வருகிறது. அது ரத்தம் போல மாறிட்டான். அதை பார்க்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு பயம், கலக்கம், பீதி. பிறகு சொல்லுகிறார், அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது 13ஆம் வசனம், அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியில் விழுந்தது. ஒரு அத்தி மரம், அவனுடைய பருவ காலத்தில் நிறைய அத்தி மரம், நல்ல பழுத்த பழம் நிறைய இருக்குது. அவன் மேலே ஏறி ஒவ்வொரு அத்தி மரத்தை பிரிச்சிட்டு இருக்க முடியாது. சில நேரத்தில் அடி மரத்தை பிடிச்சி பயங்கரமாக குலுக்கும் போது ஒவ்வொரு களையாக பிடிச்சி குலுக்க அத்தி மரம் நிறையா தப்பான்னு கீழே விடும். அத்தி மரம் கீழே அந்த பழம் அப்படியே கீழே விழுகிறது போல. அவ்வை பாட்டி ஒரு நாள் போகும்போது ஒரு பையன் நாவல் மரத்தில் ஏறி நவ்வாப்பழம் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தான். பாட்டி கேட்டாங்க, அப்பா 4 பழம் எனக்கு பறிச்சு போடு. இந்த திருட்டு பையன் கேட்டான், பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டார். இந்த பாட்டிக்கு ஒன்றும் தெரியல. அது என்னடா சுட்ட பழம், பழத்தை அடுப்பில் வச்சு சுடுவாங்களா, எப்படி சுடுறது, சுட்ட பழம்னா எப்படி? ஒரு மலத்தை பிடிச்சி ஒரு குலுக்குனா நாவல் பழம் எல்லாம் தப்பன்னு கீழே விழுந்தது, எல்லாம் மண் ஒட்டிக்கிட்டது. ஒரு நாவல் பழத்தை எடுத்து பூன்னு ஊதுனாங்க அவ்வா பாட்டி. பாட்டி சுடுதா, பூ ஊதி சாப்பிட்றீங்களே, அதான் சுட்ட பழம். சரி,
அத்தி மரத்தை ஆண்டவர் உலுக்கிறார். இந்த அத்தி மரங்கிறது என்ன? முழு வானம். அதை உலுக்கும் போது அத்தி பழம் விழுவது போல நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுகிறது, பூமியில் விழுகிறது. என்ன பயங்கரமா இருக்கும். வானத்தில் நிறைய எரிகற்கள் இருக்கிறது. மனுஷன் வானத்தில் அனுப்பின பல ஸ்கைலேப் இருக்கிறது, கிரகணங்கள் இருக்கிறது. விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்காக நிறைய கிரகணம் போல பூமியிலேருந்து அனுப்பி அங்கிருந்து செய்திகளை வாங்கி உழவு செய்து பூமிக்கு அனுப்பக்கூடிய கிரகணங்கள் நிறைய இருக்கிறது. ஸ்கைலேப் என்று சொல்லுவார்கள். உலுக்கும் போது இவைகளெல்லாம் கீழே விழும். வானத்தில் நிறைய கற்கள் சுற்றிட்டு இருக்கு, அவைகளெல்லாம் கீழே விழும். உலகத்தில் 3 ஒரு பகுதி அழிக்கப்படும். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 13 வாசிக்கிற, அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஷ்பம் போல விலகி போயினது. இதில் வானம் என்று சொல்வது பரலோகத்தை சொல்லவில்லை, ஆகாய விரிவை சொல்லுகிறது. சாத்தான் ஆகாய விரிவில் இருந்துதான் இந்த பூமியை அரசாளக்கூடிய வலு சர்ப்பத்தை அங்கே தான் வைத்திருக்கிறார். மிருகம் பூமியை அரசாளும் போது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளான சாத்தான் தன்னுடைய சிங்காசனத்தை அங்கே அமைத்து பூமியை கண்காணித்து வருகிறான். ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஆகாய விரிவை சுருட்டினார், அந்த வானத்தை சுருட்டினார். இப்போ சாத்தானுடைய சிங்காசனம் அங்கே இல்லை. அந்த வான மண்டலத்தோட பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அனைத்தும் பூமிக்குள்ளே இறங்கி வந்தன. வானம் சுருட்டப்பட்ட புஷ்பம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்களை விட்டு அகன்று போயிற்று. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் 7 வகை கூட்டத்தார் அங்கே சொல்லியிருக்கிறது. இந்த சம்பவம் எப்போது நடக்கும் என்றால், ஆண்டவர் அதுவரை பல முத்திரைகளை உடைத்து கொண்டு வந்தவர் திடீரென்று அவருடைய வெளிப்பிரகாரமான வருகை குறித்து சொல்லுகிறார். வெளியரங்கமாய் அவர் வரும்போது என்ன நடக்கும்? இன்னும் முத்திரைகள் உடைக்க வேண்டியிருக்கு, இன்னும் காலம் செல்ல வேண்டியது இருக்கிற என்றாலும் ஆண்டவர் அதை நிறுத்தி அவர் வரும்போது, பிரகாசமான ஒளியோடு வரும்போது, மகிமை பொருந்தினவராய் வரும்போது, அந்த மகிமையை காணக்கூடாத, ஆண்டவருடைய கோபாக்கினையை காணக்கூடாதவர்களாய், ஐயோ அவருக்கு விரதமாகத்தானே நாம் பாவம் செய்தோம், ஐயோ அவரை அல்லவா நம்ம அசட்டை பண்ணினோம், இன்னும் கோபாக்கினை என்ன வரப்போகிறதோ, மலைகளை குன்றுகளை எங்கள் மேலே விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினை நாள் வந்தது. யார் நிலை நிற்கக்கூடும்? யார் நிலை நிற்கக்கூடும்? இன்னும் அந்திகிறிஸ்து ஆட்சி முடியல. இடையில அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சேர்க்கிறார். எப்படி அவங்க கதறுவார்கள்? வாசிக்கிறேன் 15ஆம் வசனத்தில், பூமியின் ராஜாக்கள், அந்திகிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் மலைகளில் கன்றுகளில் அவர்கள் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேலே விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினை நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும்? ஒரு பெரிய பாறாங்கல் ரொம்ப நாள் அதில் இருக்கு. அந்த பெரும் பாறாங்கல்ல நீங்கள் உருட்டி தள்ளினா அது கீழே சின்ன 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 பூச்சிகள், புழுக்கள் எல்லாம் இருக்கும். பாறாங்கல் இருட்டுக்குள்ளேயே இருந்து திடீர்னு அந்த பாறாங்கல்ல உருட்டி தள்ளி மத்தியான வெயில் சொருன்னு அடிக்கிற நேரம் ஒன்று இதுகளுக்கு கண்ணு கூசும். அவ்வளோ நாள் இருட்டுக்குள்ளே இருந்தனால பாதி பூச்சிகளுக்கு கண்ணே தெரியாது. அதை உருட்டி விட்ட உடனே திருப்பி எங்கேயாவது ஒரு கல்லுக்குள்ளே போய் பதுங்கலாமா? ஐயோ இந்த வெளிச்சத்தை எங்களால் பார்க்க முடியலே, ஐயோ இந்த உஷ்ணத்தை எங்களால் சகிக்க முடியலே. அவங்க எல்லாம் ஓடி 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 போய் எங்கே ஒளியலான்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க.
நிறைய மதுபான கடையிலெல்லாம் டிம் லைட் தான் வச்சுருப்பான். சில 5 ஸ்டார் ஹோட்டலில் யாருக்கும் தெரியாமல் பொண்ணுகளை கடத்திட்டு வந்து உட்கார்றவெல்லாம் எந்த பகுதி இருட்டு பகுதி அங்கே தான் போய் உட்காருவான். இப்படியே இருட்டிலே வாழ்ந்த மனுஷன் கர்த்தருடைய மகிமை வெளிச்சம் வரும்போது இனிமே மறைவா எங்கே இருக்க முடியாது, எங்கேயாவது போய் பதுங்கலாமான்னு பார்ப்பான். கர்த்தருடைய கோபாக்கினை நாள் 6ஆம் முத்திரை உடைக்கும் போது இவ்வளவு சம்பவங்கள், அதில் 7 சம்பவங்கள். பூமி அதிர்ந்தது, சூரியன் கருத்த கம்பளி போல ஆயிட்டு, சந்திரன் ரத்தம் அத்திமரமாக வரிசையாக வாசி பார்த்தான். சரி, இது 6 முத்திரைகள். 7ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து 7ஆம் முத்திரையை அங்கே காணும். 7ங்கிற ஒரு பூரணமான இடம் ஆனதுபடியால் ஆண்டவர் எங்கே 7ஆம் முத்திரை வைத்தார்? 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அளவு அமைதல் உண்டாயிற்று. இப்போ திருப்பி பரலோகத்துக்கு ஆண்டவர் போயிட்டார். அந்த இரத்த சாட்சிகள் பரலோகத்திலிருந்து கூப்பிட்டாங்க, அதை காண்பிச்சார். பிற பூமி 6ஆம் முத்திரை பூமிக்கு வந்தார். இப்போ 7ஆம் முத்திரை பரலோகத்தை காண்பிக்கிறார். இதுவரையும் அமைதலே இல்லாம துதி ஆரவாரமும் கிண்ணறங்களும் வீணைகளும் மீட்டி தேவதூதர்கள் பாடல்கள், 4 ஜீவன்கள் பாடல்கள், பெரிய மகிழ்ச்சி, அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய சன்னிதானத்தில் பரிபூர்ண பேரின்பம் உண்டு என்று சங்கீதம் 16-11 வாசிக்கிறோமே. அங்கு பிதா கம்பீரமானவராய் அவருடைய குரல் அமைதியாயிற்று. இயேசு இனிய சகோதரன் போல இன்பமாய் பேசுகிற அவருடைய சத்தமும் அமைதியாயிற்று. ஆவியானவருடைய மெல்லிய குரலும் அமைதியாயிற்று. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பரலோகத்தில் அமைதியாயிற்று. எவ்வளோ நேரம் அமைதியானதா? 30 நிமிஷம், 1/2 மணி நேரம் பரலோகத்தில் அமைதி. உலகம் தோன்றினது முதல் இதுவரை இல்லாத ஒரு பெரிய அமைதி, ஆச்சரியமான ஒரு அமைதி. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இவன் என்னமோ அமைதியாக இருக்கான், ஏதோ சதி பண்ணுறான். இவ வாய் அடக்கிட்டு இருக்கிறான்னா உள்ளுக்குள்ள என்னமோ ஒரு வஞ்சனை ஓடுது. புலி பதுங்குதுன்னா அது பாய போகுது. நம்ம அமைதிக்கு பல காரணம் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிறான், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி 3:1 வாசிக்கிறோம். ஆண்டவர் சில நேரத்தில் அமைதியை விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் இறங்கி உலாவுற ஒரு நேரம் அமைதியான நேரம், பகலின் குளிர்ச்சியான நேரம். ஒரு நாளில் ரொம்ப குளிர்ச்சியான நேரம் அதிகாலை 3லேருந்து 4 தான். எல்லாம் அமைதியாக இருக்கிற நேரம். நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு அமைதியான நேரமான காலை வேளை தெரிந்து கொள்கிற காரணம், உலகத்தாரெல்லாம் தூங்கட்டும், ஆனால் நீ அந்த அமைதியான நேரத்தில் அந்த நாட்களின் பிரச்சனைகளும் போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள முதல் டைம் அவர் கொடுத்துரு. அமைதியை விரும்புகிறார். எரியோ கோட்டையை சுற்றி வரும்போது ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை அமைதியை சுற்றிவார். அப்போ தான் 7வது முறை பலத்தை எஃபெக்டிவாக இருக்க முடியும். உபவாசம் பண்ண போறியா? அந்த ரங்கத்தில் போய் அமைதியாக தேவ சமூகத்தில் காத்துரு. ட்ரம் அடிக்காத. நான் 21 நாள் உபவாசம் இருக்க போகிறேன். என் உபவாசத்தை எல்லாரும் டெலிவிஷனில் பார்க்க போகிறாங்க. நான் முகத்தை வாடி வச்சுக்கிட போகிறேன். தலைக்கு எண்ணெய் தேய்க்காமல் இருக்க போகிறேன். என் நன்கொடை பார்க்குறவங்கெல்லாம் பரிதாபப்பட்டு எனக்கு நன்கொடை கொடுங்க. இதெல்லாம் மாய்மாலங்கள். அந்த ரங்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உபவாசம் பண்ணும்போது கதவு மூடி மௌனமாக தேவனுக்கு முன்பாக அமைதியாயிரு. ஆகவே சங்கீதம் 46:10 சொன்னார், நீங்களும் அமர்ந்திருந்து பாரு. செப்பனியா 1:7 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான
தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகம் அமைதியாக இருக்கு. கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். 7ஆம் முத்திரை உடைக்கும் போது பரலோகம் அமைதியாகிவிடும். சில நேரம் நீங்கள் ஆண்டவரை பாடுங்க, துதியுங்க, ஆண்டவருடைய உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லுங்க. அதுக்கு பிறகு அமைதியாக இருந்து கர்த்தர் பேசுவாராக. என் ஆண்டவர் பேசுவீராக. என்னுடைய ஆவியிலே நீர் பேசுவீராக. அமைதியாக இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த பரலோகம் அமைதியாக இருக்கும்போது பூமியும் அமைதியாக இருந்தது. அந்த 1/2 மணி நேரம் பூமியில் எந்த விதமான ஆபத்தோ, பூமியில் எந்த விதமான அந்தி கிறிஸ்துவனுடைய துன்புறுத்ததோ ஆகலை. ஆகவே ஒரு 1/2 மணி நேரம் அமைதி. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தால் 7 தேவதூதர்கள் எக்காலம் ஊதப் போகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் பரலோகம் காத்து கொண்டிருந்தது. இனி என்ன நடக்க போகிறது? இனி என்ன நடக்க போகிறது? 7 தூதர்கள் எக்காலம் ஊதுவார். பூமியின் மேல் ஆபத்தின் மேல் ஆபத்து வரும். ஆகவே கர்த்தர் சித்தமானால் நாம் அடுத்த வாரம் 7ஆம் அதிகாரத்தை முடித்து விடுவேன் என்று நினைக்கிறேன். இந்த மகா உபத்திரவ காலத்தில் ஆண்டவர் யூதர்களை முத்திரையிடுகிறதை பார்க்கும். 1,44,000 பேரை முத்திரையிடுகிறதை பார்க்கும். அதற்கு பிறகு 7 தேவதூதர்கள் எக்காலம் ஊதுவார்கள். ஆகவே கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் 7ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கிருபையின் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஒவ்வொரு வகுப்பின் முடிவில் நான் ஒரு வசனத்தை சொல்லுவதுண்டு. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலங்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கிருபையின் காலத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க எண்ணெயை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்து எப்போதும் அபிஷேகத்தால் நிரம்பி நிரம்பி அந்த எண்ணெய் நிரம்பி வழியும் அளவு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்கள். கடைசி காலத்துக்குள்ளே போய் வந்துவிட்டோம். இனி காலம் செல்லாது. வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. இனி ஒரு தலைமுறை பூமியில எழும்புவதற்கு காலம் இல்லை. யோபு பக்தன் சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் என் மாம்சத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். ஓ, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு அவ்வளவு ஏக்கம், அவ்வளவு எதிர்பார்ப்பு, அவ்வளவு நம்பிக்கை இருக்கும் என்றார். புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமான ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். ஓ, இது ஆயத்தப்படுகிற நேரம், ஆயத்தப்படுத்துகிற நேரம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயத்தமாகவே இருக்கக்கூடிய ஒரு நேரம். இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல விழுவதாக, சொட்டு சொட்டால் ஒவ்வொருவர் மேல விழுவதாக, எங்களை தகுதிப்படுத்துவதாக, எங்களை கழுவுவதாக, எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக. சீஷர்களின் கால்களை தண்ணீரால் கழுவினவர் எங்கள் ஒவ்வொருவரையும் இரத்தத்தால கழுவோ, இரத்தத்தால சுத்திகரியோ, இரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்தோ. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரை நீர் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே எங்கள் மேல் இறங்கி வருவீராக. எங்களை சுத்திகரிக்கிற ஆவியானவரே எங்களை இறங்கி வருவீராக. கர்த்தருடைய அக்கினி எல்லா கசப்பான வேர்களையும் பழி வாங்குகிற எண்ணங்களையும் எங்களை விட்டு அகற்றுவீராக. ஆவியானவரே
ஆவியானவரே, எங்களை இயேசுவை போல மாற்றுவீராக. இயேசுவின் சுபாவத்தை, இயேசுவின் குணாதிசயத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஏக்கத்தோடு சொன்னீரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. கரை திரை இல்லாத மாசற்ற மணவாட்டியாக, கரை திரை இல்லாத மகிமையுள்ள சன்னிதானத்தில் நாங்கள் நிற்கும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவே, வானங்கள் திறக்கப்படட்டும் ஐயா, பரலோகம் திறக்கப்படட்டும் ஐயா. ஒரு அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெயங்கொண்டவர்களாய் விளங்கும்படி பரிசுத்த ஆவியின் அக்கினி எங்களிலே பற்றி எறிய வேண்டும் என்று மன்றாடுகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை சொல், உள்ளமே ஆத்துமாவே கர்த்தரை சொல். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா.